அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக மிக சக்தி படைத்த எந்திர ரூபத்தில் சனீஸ்வரனை பார்க்க இருக்கிறோம். அனைத்து இப்போ திருநள்ளாறை நம்ம பார்த்துருப்போம். அது உங்களுக்கு திருநள்ளாறின் சிலை ரூபமாக அவர் காட்சி கொடுக்கிறார். அதே போல் திருக்கொள்ளுக்காடில் சுயம்புவாக திருக்கொள்ளுக்காடில் அவர் சிலையாக காட்சி கொடுக்கிறார். அதே போல் கொச்சனூர் சனீஸ்வரன் என்றால் அவர் சுயம்பாக காட்சி கொடுக்கிறார். இப்படி பல ரூபங்களில் பல இடங்களில் சனீஸ்வர பகவான் அதிசயமாக காட்சி கொடுப்பதாக இருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் அபூர்வமாக தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத ஒரு சூட்சம ரூபத்தில், அதாவது எந்திர வடிவில் சனீஸ்வரன் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறு என்பது எந்திரத்தால் செய்யப்பட்ட, எந்திரம் என்றால் சகல எந்திரங்களும் மிக கடுமையான எந்திரங்களும் அனைத்தும் போட்டு மிக சக்தியுடன் உலகத்திலே எந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் திருத்தலம் இங்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த சனீஸ்வரனை பார்ப்பதாக இருந்தால் இங்கு உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் இந்த எந்திர சனீஸ்வரனை நீங்கள் சென்று தரிசிக்க முடியும். மாயமாக இருந்தாலும் சரி, மந்திரமாக இருந்தாலும் சரி, தடையாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அல்லது சனி தசை அல்லது சனியால் பாதிப்பு, தடை, தாமதம் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை சுக்கு நூறாக்கும் சக்தி இந்த எந்திர சனீஸ்வரனுக்கு உண்டு. காஞ்சி மகா பெரியவர் இங்கு வந்து வணங்கிய ஸ்தலமாகும். அதே சமயத்தில் மிக மிக சக்தி படைத்த ஒரு ஸ்தலமாகும். இங்கு வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதமாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சனி பிரீத்திக்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இருக்கிறது. இந்த சனீஸ்வரன் கோயில் என்பது எந்திர ரூபத்தில் தமிழகத்தில் வேறு எங்குமே இல்லை, இங்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த வரலாறுகள் எல்லாம் பார்த்தால் மிக அபூர்வமாக இருக்கிறது. இந்த வரலாறை பொறுத்தவரை குருக்களே உங்களிடம் பேசுவார், கேளுங்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஆரணி அருகே உள்ள எந்திர வடிவிலான சனீஸ்வர பகவான் திருக்கோயில். இத்திருக்கோயில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர் காலத்தில் சிற்றரசர்களாக இப்பகுதியை ஆட்சி செய்த ராஜநாராயண கம்பீர மன்னர் என்ற அரசர் இந்த சிலாரூபமான எந்திர வடிவத்தை ஸ்தாபிதம் செய்து வழிபட்டு வந்தார். பின்பு காலப்போக்கில் ஆட்சி மாற்றத்தினாலும் கால சூழ்நிலையில் மாற்றத்தினாலும் சிலாரூபமானது மறையப்பட்டது. ஊர் பொதுமக்களிடம் சிலாரூபமானது சனி பகவானுடைய சிலை என்ற காரணத்தினால் பூஜை வழக்கங்கள் நாளடைவில் பழக்க வழக்கம் சனி பகவான் சிலை என்ற பயம் காரணமாக சிலாரூபமானது மறையப்பட்டது. கிபி 2003ஆம் ஆண்டு தொல்லியல் துறை ஆராய்ச்சினால் சிலாரூபமானது கண்டுபிடிக்கப்பட்டு பின்பு காஞ்சி சங்கராச்சாரியார் இத்திருக்கோயிலுக்கு விஜயம் செய்து இச்சிலாரூபத்தில் உள்ள அமைப்பு எந்திர வடிவம் சனி பகவானுடைய மூல மந்திரம் என்று குறிப்பிட்டார். பின்பு இச்சிலாரூபமானது புதுப்பிக்கப்பட்டு இத்திருக்கோயிலானது 2005ஆம் ஆண்டு குடமுழுக்கு கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. சிலாரூபத்திலே மேல்புறத்தில் சூரியனும் இடதுபுறத்திலே சந்திரனும் புருவ மத்திய என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில் காக வாகனம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே ஷட்கோணம், பத்மம், பூபுரம் என்று சொல்லக்கூடிய எந்திர வடிவிலான சிலாரூபமானது அமைந்துள்ளது. பீஜாட்சர மூல மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ள சிலாரூபமானது அதன் கீழே பஞ்சபூத ஆகர்ஷண மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் திருக்கோயிலுடைய மூலவருடைய சன்னதி விமானமின்றி, மேற்கூரை விமானமின்றி அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். ஒரு சில கோயில்களுக்கு மட்டும் அது மாதிரி ஐதீகம் உண்டு. நாமக்கல் ஆஞ்சநேயர், உறையூர் வெக்காளி அம்மன், வேலூரிலே ஷேன்பாக்கம் விநாயகர் கோயில், சப்த கன்னி கோயில், முனீஸ்வரன் கோயில் எல்லாம் திருக்கோயில் என்று மேல்கூரை இன்றி ஆக்ரஷ சக்திக்காக திருக்கோயில்கள் எல்லாம் விமானமின்றி காணப்படும். அதே வடிவிலாக எந்திர ரூபத்திலே அமைந்துள்ள சிலாரூபத்திலே பஞ்சபூத ஆகர்ஷண மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளதால் இத்திருக்கோயிலே மேலே விமானமின்றி, கருவறை விமானமின்றி அமைந்துள்ளது. அருகாமையிலே சாயாதேவி ஸ்தாபிதம் செய்யப்பட்டுள்ளார். சனிபவனுடைய தாயார் பெயர் சாயாதேவி. சாயாதேவியும் எந்திர வடிவிலே பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த சாயாதேவி எந்திரமும் பூமி அடியிலே கிடைக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயம் செய்து சனி பகவானுடைய சிலை என்று
கூறினார்கள். அது முதற்கொண்டு பிரதி சனிக்கிழமை தோறும் இத்திருக்கோயிலே சனி பிரீத்தி பரிகார ஹோமங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காலை 9 மணிக்கு மேல் சனி பிரீத்தி மகா யாகமும், பிற்பகல் 1 மணி அளவிலே மகாபிஷேகமும் சனி பகவானுக்கு எந்திர ரூபத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பொதுவாக அநேக தலங்களிலே சிலாரூபமாக நிறைய சிலைகளை நாம் காண்போம். அந்த சிலாரூபத்தின் அடியிலே எந்திரத்தை ஸ்தாபிதம் செய்வார்கள். எந்திரமாகவே ஸ்தாபிதம் செய்து வழிபட்டுள்ளார். நாயக்கர் காலத்திலே சிலாரூபமானது வழிபட்டுள்ளார்கள். இத்திருக்கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் பக்தர்கள் பெருமளவிலே வந்து தரிசனம் செய்வார்கள். சனி பிரீத்தியாக 8 தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். வழிபட்டு 8 முறை பிரதட்சிணம் செய்வது திருக்கோயிலுடைய பழக்க வழக்கமாகும். திருக்கோயிலிலே வழங்கப்படுகின்ற தேங்காய், பழம், விபூதி, குங்குமம், பிரசாதம் எல்லாம் நம் இல்லறத்திற்கு வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். அநேக திருத்தலங்களிலும் நவக்கிரக சன்னதியிலும் பிரசாதத்தை அங்கே வைத்து விடுவார்கள். பிரசாதம் என்பது வேறு, பரிகாரம் என்பது வேறு. பரிகாரம் என்பது நாம் வாங்கி கொண்டு எடுத்து வருவது நல்லெண்ணெய், எள்ளுருண்டை, எள்ளு சாதம், கருப்பு துணி, நீல துணி, நவக்கிரகங்களுக்குண்டான வஸ்திரங்கள், நவதானியங்கள், இதெல்லாம் மட்டும் பரிகார பூஜையாக வழிபடுகிறார்கள். மற்றபடி கோவிலில் கொடுக்கக்கூடிய அனைத்தும் பிரசாதங்களாக இத்திருக்கோயிலே வழங்கப்படுகிறது.